Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala sayyidina nabiyyina Maulana Muhammadin wa ala ali sayyidina nabiyyina Maulana Muhammad. Kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. உலமாக்கள் அனைவரும் நமக்கு என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுடைய அமல்களை பத்தி சிறப்பா விளக்கி தர்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், மினாவை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். ஹஜ்ஜுடைய அமல்கள்ல மினால நம்ம பல நாட்கள் தரிக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமல்லாமல் நம்ம என்ன செய்யறோம், மினாவில இருந்து மக்காவுக்கு செல்லக்கூடிய வேலைகளும் இருக்குது. அதே மாதிரி மினாவில இருந்து அரபாத்துக்கு செல்வதும் திரும்பி வர்றதும், நம்ம போய் குர்பானி கொடுக்க செல்றது எல்லாமே மினாவை சுத்தி இருப்பதுனால நம்ம மினா எப்படி அமைஞ்சிருக்கு, மினாவோட இடங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். பொதுவா நம்ம கேள்விப்படுவோம், இவன் காண போயிட்டோம், அவன் எங்க போயிட்டோம் தெரியல, தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னு பார்த்தா பொதுவா மினாலதான் தேடுவாங்க. அந்த மினா ஒரு பெரிய சுற்றளவு. இதை பார்க்கணும், நம்ம பெரிய சுற்றளவு. இந்த மினாவில் உள்ள முக்கிய பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட டென்ட்டுகளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? மினாவுக்கு முக்கியம் ஒண்ணு ஜமரா, அதாவது ஷைத்தான் கல்லெறியக்கூடிய இடம், அந்த இடம். அதுக்கு அடுத்தாற் போல அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு பேர் கிங் ஹாலித் பிரிட்ஜுங்கிறது, மன்னர் ஹாலித் மன்னருடைய பேர்ல அமைஞ்ச பிரிட்ஜ். அதுக்கு அடுத்ததான் அங்க இன்னும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜ், இந்த இடம், இந்த பிரிட்ஜுக்கு பேர் கிங் அப்துல்லா பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, அல்லது கிங் அப்துல் அசீஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கு கடைசியா, அந்த பிரிட்ஜ் கிங் ஃபைசல் பிரிட்ஜுங்கிறது. ஆக நம்ம என்ன செய்யறோம், ஜமராத் இருக்குது, அதாவது ஷைத்தான் கல்லெறியக்கூடிய இடம், கிங் ஹாலித் பிரிட்ஜ், கிங் அப்துல் அசீஸ் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் கிங் ஃபைசல் பிரிட்ஜ். அதை குப்ரின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பிரிட்ஜுங்கிறத குப்ரின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அங்க என்ன செய்யுது, 3 பிரிட்ஜ் இருக்குது, ஒரு ஜமராத் இருக்குது. இப்ப இந்த இடப்பட்ட இடங்களுக்குள்ளால இப்ப கடைசியில் இருக்கிற இந்த ஃபைசல் பிரிட்ஜுக்கும் அதே மாதிரி அப்துல் அசீஸ் பிரிட்ஜுக்கு நடுவுல நம்ம டென்ட் இருக்குதா, அப்படி இல்ல அப்துல் அசீஸ் பிரிட்ஜுக்கும் ஹாலித் பிரிட்ஜுக்கு நடுவுல இருக்குதா, அப்படி இல்ல ஹாலித் பிரிட்ஜுக்கும் ஜமராத்துக்கும் நடுவுல நம்ம டென்ட் இருக்குதாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம டென்ட்டுடைய எல்கை எந்த இடத்துல இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஜமராத்துக்கு இப்ப இதுக்கு பிறகு என்ன இருக்காங்க, ஜமராத்துக்கு மேல சென்றா நம்ம மக்காவுக்கு சென்றோம், காபாவுக்கு போக வேண்டிய வழி. இந்த பிரிட்ஜ், கடைசி பிரிட்ஜ் இங்க இருக்கிற ஃபைசல் பிரிட்ஜ், இதற்கு பின்னால் சென்றால் முஜ்தலிஃபா வரும். அதை தாண்டி செல்லும் போது அரஃபாத் வந்துடும். ஆனா இந்த இடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்லாமல் இதுல நம்ம நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை, அதுக்கு பேர் தரீக்கல் மஷா, பெடஸ்ட்ரியன் பாத், நடக்கக்கூடிய பாதைன்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்ல பெரிய ரோடு மாதிரி தான் வருது இந்த ரோடு. இந்த ரோட பாத்தீங்கன்னு சொன்னா இது முஜ்தலிஃபாவுடைய எல்கையில இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே மினா உள்ள ஃபுல்லா இதெல்லாம் மக்கள் நடமாடக்கூடிய பாதை. அப்படியே ஜமராத்துல போய் சேர்ந்து இதற்கு அப்பால் அப்படியே மக்காக்கு செல்லக்கூடிய வழி. இது தரீக்கல் மஷா, நடக்கக்கூடிய பாதை. இதே மாதிரி இன்னும் ஒரு நடைபாதை ஒன்று இங்க இருக்கு, இந்த பச்சை கலர்ல போட்டுருக்காங்க. ஆனா நீங்க ஜமராத்துக்கு போகணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய டென்ட்ல இருந்து இந்த சைட் ரோடு வழியா வந்து இந்த மஷா வழியா, தரீக்கல் மஷா வழியாவும் போகலாம். அப்படி இல்ல அங்க இருக்கக்கூடிய குறுக்கு பாதைகள் ஒவ்வொரு பாதையா இருக்கும், ஒவ்வொரு தெரு இருக்கும், அது வழியாவும் செல்லலாம். ஆக இத்தனை வழிகள் இங்க இருக்குது. இதற்கு மேலால் இங்க நம்ம அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய இடம் ஒரு ஓரமா இந்த சைட்ல இருக்கும். அங்கேயும் நம்ம சென்று வரலாம். இந்த இதை பத்திய விளக்கங்களை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த விளக்கத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம். இது இன்னொரு விஷயம் ஒண்ணே ஒன்று இருக்குது. கொடுக்கப்பட்ட டென்ட்டுகளுக்கு ஒரு கலர் வச்சிருப்பான். டென்ட்ல கலர் இருக்காது, டென்ட்ல போடக்கூடிய அடையாளங்களுக்கு ஒரு கலர். பச்சை கலர்ல சில நம்பர்கள் இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும், ரெட் கலர், ப்ளூ கலர், பல கலர் இருக்கும். நம்ம டென்ட் என்ன கலர், அதாவது டென்ட்ல கலர்னா டென்ட் எல்லாம் ஒரே கலர் தான். டென்ட்டுக்கு மேல ஒரு அடையாள குறி இருக்கும், ஒரு கம்பியில ஒரு அடையாள குறி, அது மஞ்சள் கலரா இருக்கும் அல்லது சிவப்பு கலரா இருக்கும். என்ன கலருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்ன நம்பருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த நம்பர் பற்றிய விளக்கங்களை நம்ம அடுத்த சார்ட்ல உங்களுக்கு விளக்கம் தரும். இப்ப நம்ம பார்த்தபடி உங்களுக்கு இங்க வந்து ஒரு குப்ரி இருக்குது, அதாவது பாலம், கிங் ஃபைசல் பாலம், அப்புறம் கிங் அப்துல் அசீஸ் பாலம், அப்புறம் கிங் ஹாலித் பாலம், அப்புறம் ஜமராத், இவ்வளவு இருக்குது. ஆக மினால 1, 2, 3 பாலங்களும் ஒரு ஜமராத்தும் இருக்கு. இப்ப அந்த மினாவோட ஒரு எல்லையில பார்த்தா ஒரு ரோடு ஓடும், கிங் அப்துல் அசீஸ் ரோடுன்னு ஒரு ரோடு ஒண்ணு போகும். அதே மாதிரி கிங் ஃபஹத் ரோடுன்னு ஒரு ரோடு போகும். இந்த 2 மெயினான ரோடுகள், இங்க வந்து கிங் அப்துல் அசீஸ் ரோடு, இந்த கடைசியில போகக்கூடிய இந்த ரோடு. அதே மாதிரி கிங் ஃபஹத் ரோடு, இந்த ரோடு இங்க போகும். இப்ப நீங்க மக்கால இருந்து இங்க திரும்பி வரதா இருந்தா அவன் பொதுவா என்ன செய்வான், ஒண்ணு கிங் அப்துல் அசீஸ் பிரிட்ஜ்ல ஒரு ஓரமா இந்த முக்குலயோ அல்ல ஆரம்பத்திலேயோ எலிகையிலேயோ விடுவான், அல்லது கிங் ஹாலித் பிரிட்ஜ். அதனால நீங்க என்ன செய்யணும், கார் கரண்டா இல்ல குரூப்பா வரும்போது என்ன செய்யணும், எந்த இடத்துல இறங்குறோங்கிறத நம்ம தெளிவா பாத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல இறங்கிட்டு நம்ம டென்ட்டை தேடி இந்த பக்கம் போயிடும், ஏன்னா முஜ்தலிஃபா பக்கம் போயிடக்கூடாது. உள்நோக்கி வர வேண்டியவங்க உள்நோக்கி வரணும், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம இங்க தெரிய வேண்டிய விஷயங்கள்,
அப்ப நம்ம கலர் சொன்னோம். ஒரு டென்ட் பாத்தீங்கன்னா இங்க மஞ்சள் கலர், இங்க எல்லாம் பச்சை கலர் டென்ட்கள் இருக்குது, இங்க பச்சை கலர், பல மாதிரி ப்ளூ கலர், இப்படி பல கலர் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய டென்ட் உதாரணம் ஒரு டென்ட்டா இருந்தா அந்த டென்ட்டுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன டென்ட் இருக்குது, என்ன நம்பர் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப ஒரு இடத்துல இருந்து நம்ம ஜமராத்து கல்லறிய போகணும். இப்ப 44 டென்ட்ல இருக்குன்னு சொன்னா நம்ம இந்த ரோட்ல வழியா அப்படி சுத்தியும் போகலாம். அப்படி இல்ல பின்னாடி இந்த ரோட்டு வழியா போகலாம். அதை பல ரோடுகளை மாறி பெடஸ்ட்ரியன் பாத்து வழியா போகலாம். அதாவது உங்களுக்கு பல ரூட் இருக்கு ஜமராத்துக்கு போயிட்டு கல்லெறிஞ்சு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல நிக்கிறோம். இப்ப நம்ம என்ன இடத்துல நிக்கிறோம், எங்க நிக்கிறோம் தெரியலன்னு சொன்னா பக்கத்துல பெரிய மேப் இருக்கும். ரோடு ஓரமா எல்லா இடத்துலயும் வச்சிருக்கிறான். அந்த மேப்ல போய் பார்த்தா யூ ஆர் ஹியர், இந்த இடத்துல நீங்க நிற்கிறீர்கள் ஒரு அடையாளம் கொடுத்திருப்பான். அதுல இருந்துகிட்டு நம்ம டென்ட்டுடைய நம்பரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், ரூட்டை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் நம்மள அழைச்சி செல்லக்கூடிய குரூப்ல செல்றவங்க ஒரு சின்ன மேப் மாதிரி போட்டு எல்லா விஷயங்களும் இல்லாம இந்த 3 பிரிட்ஜையும் போட்டு நம்ம டென்ட்டுக்கு முன்ன உள்ளது என்னது, பக்கத்துல உள்ளது, பின்னாடி உள்ளதெல்லாம் என்னன்னு காட்டி கொடுத்தா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்.